முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு. ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. விகடன் இணைய இதழான விகடன் பிளஸ்ல மோடி பத்தின ஒரு கார்ட்டூன் வந்து வெளியாச்சு. பிப்ரவரி 10 இதழில் பிப்ரவரி 15ஆம் தேதி தொலைத்தொடர்பு துறைக்கு மத்திய அரசுடைய ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் பரிந்துரையின் சார்பில் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது. எல்லாருக்குமே தெரியும். இந்த விவகாரத்துல விகடன் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. விகடன் நிறுவனத்துக்காக வழக்கறிஞர் ராகுல் உன்னிகிருஷ்ணன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் வாதாடினார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கார்ட்டூன் அரசியல் விமர்சனத்தோடைய ஒரு வெளிப்பாடு தான், ஒரு கலை வடிவம் தான். அது எந்த வகையிலையும் தேசிய இறையாண்மையோ அதோட கண்ணியத்தையோ குலைக்கிற வகையில கிடையாதுங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. உடனே கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, இந்த கார்ட்டூன் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 69A மீற வகையில இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இது சம்பந்தமா மத்திய அரசு ஒரு கமிட்டியை அமைச்சு அந்த கார்ட்டூன் நீக்க சொல்லி நாங்க எல்லாம் சொல்லியிருக்கோங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை கேட்ட நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த கார்ட்டூன் பத்திரிகை சுதந்திரத்துடைய ஒரு கலை வடிவமா பார்க்கணுமா அல்லது 69A எப்படி பார்க்கணுமாங்கிறத கேள்வி எழுப்பியிருந்தாரு. கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் 2 வாரங்களுக்கு கால அவகாசம் வேணுங்கிறத கேட்டதுனால அவகாசத்தை கொடுத்திருக்காரு நீதிபதி. இப்ப என்ன உத்தரவுல சொல்லியிருக்காருன்னா, அந்த கார்ட்டூன் மட்டும் தான் பிரச்சனைனா அந்த கார்ட்டூன் மட்டும் இப்போதைக்கு நீக்கிடணும். நீக்கின உடனே அதை மத்திய அரசுக்கு மெயில் மூலமாக தகவல் சொல்லணும். உடனே மத்திய அரசு எங்க உத்தரவுகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மெயில் அனுப்பப்பட்டிருந்ததுன்னா உடனடியாக விகடன்.com வாசகர்கள் பயன்படுத்தும் வகையில் அதை அனுமதிக்கணுங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப 2 வாரத்துக்கு பிறகு தெரிய வரும். ஆமா, இந்த வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிய வரும். இப்போதைக்கு விகடன்.com நம்ம இனிமே பயன்படுத்தலாம் பழைய மாதிரியே. அதுல எல்லா கட்டுரைகளையும் படிக்கலாம். அதுக்கான வேலையை நம்ம டீம் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்துடும். நம்ம விகடன்.comலே போய் படிக்கலாம். நிச்சயமா இந்த விவகாரத்துல ஆரம்பத்திலிருந்தே நம்ம நேயர்கள், நம்ம வாசகர்கள் நமக்கு உறுதுணையா இருந்தாங்க, பக்கபலமா இருந்தாங்க. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற நாள்ல இருந்தே பல அதிரடி நடவடிக்கைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேத்து பதவியேற்ற பின்னாடி முதல் முறையா நாடாளுமன்றத்துல போய் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அமெரிக்கா இஸ் பேக் அப்படின்லாம் ஸ்பீச் ஆரம்பிச்ச உடனே பயங்கர அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் அடிக்கடி எஞ்சின்னு கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷம் நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்காரு. அந்த ஸ்பீச்ல இந்தியாவை பத்தியும் குறிப்பிட்டிருக்காரு. அதான் ஹைலைட்டு. பல நாடுகள் அமெரிக்கா மேல நிறைய டாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, நமக்கு ஒரு துரோகம் பண்றாங்க அந்த நாடுகள்லாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு, இந்தியா, சீனா இவங்க மேல நான் டாக்ஸ் போட போறேன் ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து. அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்ற அந்த வாகனங்களுக்கு இந்தியாவில 100% டாக்ஸ் விதிக்கிறாங்க, இதுல ஏத்துக்கவே முடியாதுங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதே அளவு நாங்களும் போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் பத்தி பேசியிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் சைனா அவங்களும் அவங்களோட அந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு தைவானோட ஒரு வாக்கியா தகராறு இருக்கு, இந்தியாவோட கொஞ்சம் அந்த பிரச்சனை சரியா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜப்பானோட ஒரு மோதல் இருக்கு. அமெரிக்காவும் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்க பாதுகாப்புத்துறையோட இதை பட்ஜெட்ல பாதுகாப்புத்துறைக்கு நிதி அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. போன ஆண்டு 18.4 லட்சம் கோடி ஒதுக்கியிருந்தாங்க. அதை விட இந்த ஆண்டு 7.2% அதிகமாக ஒதுக்குறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு அவங்களும் இதை அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. கொஞ்சம் பதற்றமும் இதனால அதிகரிக்குது. பதற்றத்தை நேத்தே உருவாகி இருக்கு சைனா. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற சைனா எம்பசி என்ன போட்டிருக்காங்கன்னா, யுஎஸ் குறிப்பிட்டு நீங்க ட்ரேட் வாருக்கு வரீங்களா வரலாம், டாரிஃப் வாருக்கு வரீங்களா வரலாம், அல்லது எனி டைப் ஆஃப் வாருக்கும் நாங்க ரெடியா தான் இருக்கோம், இறுதி வரைக்கும் போராட்டத்துக்கு நாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஈகோவை துண்டுற மாதிரி தான் இருக்கு. இதுவரைக்கும் அமெரிக்கா எந்த விதமான பதிலும் சொல்லல. ஆனா நிச்சயம் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா சைனாவோட எம்பசியில அக்கௌண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரத்துல போடப்பட்டதுனால இதுக்கு நிச்சயம் அமெரிக்கா எதிர்வினை ஆற்றோம்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு வார் 1000 நாட்களை கடந்து 3 வருஷத்தை கடந்து நடந்துகிட்டு இருக்குது, உக்ரைன் வார். அதுலயும் உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நான் நிறுத்துறேன்னு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, உளவு தகவல்கள்லாம் இந்த போர் தொடர்பா உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அமெரிக்கால இருந்து, அதையும் நிறுத்த போறோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. பிரிட்டனுக்கு நாங்க கொடுக்குற உளவு தகவலை கூட உக்ரைனோட பகிர்ந்துக்க கூடாது அப்படின்னும் பிரிட்டன் கிட்ட நாங்க தடை விதிப்போம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.
ஸோ உக்ரைன் ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இங்கிலாந்துக்கு போயிருக்காரு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அங்க காலிஸ்தான் பிரிவினைவாதி ஒருத்தர் நம்ம ஜெய்சங்கர் முன்னாடியே நம்ம மூவர்ண கொடி, நம்ம தேசிய கொடி வந்து கிழிச்சிருக்காரு. இந்தியா சார்பில் மிகப்பெரிய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜாங்க ரீதியான உறவை கரெக்டாக வந்து கடைபிடிக்கணும், சுதந்திரங்கிற பேர்ல இந்த அளவுக்கு வந்து அத்துமீற விடுறத இந்தியா ஏத்துக்க முடியாது, கண்டனங்கள் சொல்லிட்டு இந்தியா சார்பில் பதிவு வச்சிருக்காங்க. பிரிட்டன் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை இல்லாமல் இங்கேருந்து போயிருக்கு. ஏன்னா கிழிச்சு போடுறது அப்படிங்கிறது நம்ம கொடியை அவமதிச்சிருக்காரு, கண்டிப்பாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த பிரிட்டன் இதெல்லாம் பற்றி பேசும்போது யூரோப்பியன் யூனியன் நம்மளே தற்சார்பாக பாதுகாப்பை வந்து ஏற்படுத்திக்கணும், நம்ம அமெரிக்காவையோ ரஷ்யாவையோ நம்பி இருக்கக்கூடாது, அவங்க நம்மளை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இமானுவல் மேக்ரான் பிரான்ஸோட அதிபர் வேற சொல்லியிருக்காரு. ஸோ உலக அளவில் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து. இல்லை, ட்ரம்ப் பதவியேற்ற நாளே ஜியோ பாலிட்டிக்ஸ் டோட்டலாகவே மாறிடுச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மெக்சிகோ, கனடாவே இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக நிலைப்பாடு வந்து எடுத்துட்டு தான் டேரிஃபர் அவங்களும் வந்து மாறி மாறி போட்டுட்டு தானே இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கும் போட்டு விட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த போர் இதெல்லாம் பற்றி பேசும்போது இந்தியாவோட அந்த போர் விமானம் தேஜஸ், அந்த விமானத்தில் வந்து 3200 கிலோமீட்டர் வரையும் அந்த விமானம் வந்து நிற்காம நான்ஸ்டாப்பாக பறக்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதில் வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே போகும்போது அதை ஓட்டுறவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆனால் 2-3 மணி நேரத்துக்கு மட்டுமே ஆக்சிஜன் வந்து இருக்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் அந்த ஃபெசிலிட்டி இருந்தது அங்கே, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து பெரிய ஒரு தடையாக இருந்தது அந்த விமானத்தை முழுமையாக இயக்குறதுல. இப்போ அதுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம பாதுகாப்புத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு டெக்னாலஜி. இது எப்படின்னா, அந்த காற்றுல அங்கேயே மேலேயே வந்து இந்த காற்றை வந்து பிரித்து நைட்ரஜனை தனியாக ஆக்சிஜனை தனியாக பிரித்து அதை சுத்திகரித்து கொடுக்கறதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் இது. இது ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜென்ரேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தேஜஸில். அதுக்கான டெஸ்டிங்கும் நேற்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து எல்லா போர் விமானங்களையும் இதை பண்ண போகிறதாகவும் பாதுகாப்புத்துறை அறிவிச்சிருக்காங்க. சட்டவிரோதமாக இந்தியர்கள் வந்து நாடு கடத்துறாங்கல்ல, அது நாளுக்கு நாள் இனப்பெருக்கம் ஆகிக்கிட்டே இருக்க அந்த ஏஜென்ட்டுகளோட எண்ணிக்கை. இது வந்து இடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 4500 பேர் இருக்காங்க இந்த மாதிரி நாடு கடத்துறதுக்கான ஏஜென்ட், இல்லீகலாக வந்து மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகபட்சமாக பார்க்குறப்ப 2500 பேர் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி போலிகளுக்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலம் அப்படின்னா அது குஜராத் தான். காரணம் என்னன்னா, அங்கே போலி நீதிமன்றத்தை பார்த்துருக்கோம், போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்துருக்கோம், போலி அரசாங்க அலுவலகத்தை பார்த்துருக்கோம், அதுக்கு அரசாங்கமே பணம் போட்ட விவரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப கேட்க வேணும், இந்த போலி ஏஜென்ட்டுகள் அவங்க அங்கதான் அதிகமா இருக்காங்களாங்க. இப்ப கனடா வரைக்கும் கூட்டு போயிருவாங்க. கனடால இருந்து எப்படி அமெரிக்கா பார்டருக்கு இல்லீகலா நீங்க போறதுங்க கைட்லாம் பண்ணுவாங்களாம். இப்ப இடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மேட்டரை. நம்ம கமெண்ட் ஷோல கூட பேசியிருந்தோம், குஜராத்ல இருந்து நிறைய ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி அன்லைசன்ஸ்டு ஃப்ராட் ஏஜென்ட்ஸ் நம்பி தான் அப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இடி வந்து அதை கண்டுபிடிச்சி எவ்வளவு நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சதுல பாதி வந்து குஜராத்ல இருந்து தான் இருக்காங்கிறது, பாதிக்கு மேல. ஆனா வந்து 2 ஆளுமை மிக்க தலைவர்களும் அங்க இருந்து வந்திருக்காங்க, 2 தொழிலதிபர்களும் அங்க இருந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் போலிகளும் இன்னொரு பக்கம் செய்தி அடிபட்டுட்டே இருக்கு குஜராத்துங்கிற பேர்ல. பேரை கெடுக்கிறதுனே இந்த போலிகள் இருக்கு. இந்த 4 பேர் பேரையா இல்ல ஐ மீன் இந்த போலி ஏஜென்ட்டுகளை சொல்றேன். தேசத்தந்தை பிறந்த மாநிலம் அது. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்தோம்னா கர்நாடகா, அங்க வந்து ஒரு நடிகையை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, விமானத்திலே இவங்க வந்து ஒரு 14 கிலோ தங்கத்தை கடத்திட்டு வந்திருக்காங்க. கடந்த 15 நாள்ல 4 முறை இவங்க துபாய் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிபியோட மகள் தான் நான் சொல்லிட்டு சில அதிகாரிகள்லாம் வச்சு அப்படியே வெளியே வந்திருக்காங்க. ஆனால் இந்த டைம் ரொம்ப சந்தேகம் அதிகமானதுனால பிடிச்சி பார்க்கும்போது அவங்கள்ட்ட 14 கிலோ தங்கம் இருந்திருக்கு. தங்க கடத்தலில் ஈடுபட்டதுக்காக நடிகை ரன்யா ராவை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இவங்க கன்னட படங்கள்லாம் ஏதோ நடிச்சிருக்காங்களாம். இவங்களோட அப்பா வந்து டிஜிபி ராமச்சந்திர ராவ். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட 2வது மனைவிக்கு பிறந்த மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ரொம்ப நாளாகவே அவங்களோட தொடர்பில் இல்லை, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ட்டு இருக்காரு டிஜிபி. இங்கே சிறப்பு டிஜிபி அவர் வந்து சிக்கிறாரு, அங்கே இப்போ டிஜிபியே மகள்னால சிக்கியிருக்காரு. டிஜிபி மகள் சிறப்பாக பண்ணதுனால சிக்கிட்டாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு, இப்போ தமிழ்நாட்டுக்கு வர போறாரு. எங்கே அப்படின்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மத்திய தொழிற்துறை பாதுகாப்பு படை CISFன்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்குற இடம்னு பார்க்குறப்ப அரக்கோணத்துல அமைஞ்சிருக்கு. நாடு முழுக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அரக்கோணத்தை கொண்டு வந்துருவாங்க அந்த CISF பயிற்சி நடக்கிற இடத்துக்கு. அங்கே வந்து பயிற்சியெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு விமான நிலையங்களில் விஐபி பாதுகாப்பு, தேர்தல் பாதுகாப்பு, அணுமின் நிலைய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்கு பிரித்து அனுப்புவாங்க.
இப்ப அந்த சிஐஎஸ்எஃப் உடைய 56வது ஒரு எழுச்சி ஆண்டு விழா ஓகே நடக்க போகுது அரக்கோணத்துல. அதற்காக கிளம்பி வர போறாரு. இப்பதான் போன மாசம் வந்து அந்த இடத்துக்கு வந்து ராஜாதித்ய சோழன் அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க. அது காரணம் என்னன்னா, முதலாம் பராந்தக சோழனுடைய மகன் ராஜாதித்ய சோழன் 948 இருந்து 949 வரைக்கும் அங்க இருந்திருக்காரு. தக்கோல போர் நடந்த இடத்துல தான் இப்ப இந்த சிஐஎஸ்எஃப் அந்த பயிற்சி மையமும் அமைஞ்சிருக்கு. ஓகே. அதனால அது அவருடைய நினைவாக ராஜாதித்ய சோழன் பேரை வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு. அதனால ராணிப்பேட்டை மாவட்டம் முழுக்க ட்ரோன்கள் பறக்க தடை, ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஓகே. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வராம அமித்ஷாவே வராரா? சரி, ஓகே. உள்துறை அமைச்சர் அவரு, அதனால வந்து வராரு. இது அண்ணாமலை வேற சொல்லியிருந்தாரு 2 நாளைக்கு முன்னாடி தான். 2 நாள் கழிச்சு அமித்ஷா வரப்போறாரு, வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் சூழலே மாறும் அப்படின்ட்டு இருந்தாரு. அன்னைக்குதான் எடப்பாடியும் வந்து எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி, கூட்டணியை வச்சு அடுத்தெல்லாம் பார்ப்போம்னு சொல்லியிருந்தாரு. அதே தான் அண்ணாமலையும் அன்னைக்கு சொன்னாரு, திமுக மட்டும்தான் எதிரி, எல்லாம் மாறும்னு. நாளைக்கு வராரு, என்ன மாற போகுதுன்னு தெரியல. எல்லாம் மாறும், பார்க்க தானே போறோம், பார்ப்போம். இன்னொரு பக்கம் இஸ்ரோ வந்து தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் பக்கத்துல இந்த சிறிய ராக்கெட்டுகளை ஏவுறதுக்கான ஏவுதளத்தை வந்து அமைக்கிறதுக்கு அடிக்கல்லாம் நாட்டியிருந்தாரு பிரதமர் மோடி காணொலி வாயிலா. இப்ப என்னன்னா, அதுக்கான கட்டடம் வேலைகள் ஆரம்பிச்சதுனால பூமி பூஜையும் பண்ணியிருக்காங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்குமா? ஆட்சி அமைக்கிறப்ப தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை நான் கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப கான்பிடண்டா வந்து சொல்லியிருக்காரு. ஜோசியம் பார்த்து கட்டம் சரியா இருக்கு, 2026 வந்துருவோங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி இந்த எம்பிக்களை கூட்டுறது, குறைக்கிறது, மக்கள் தொகை வச்சு கணக்கெடுக்கிறது, இது எல்லாமே காங்கிரஸ் உடைய கொள்கைங்க. அதை வச்சு திமுக பயம் காட்டிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன், ஒரு இடம் கூட குறையாது அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாரு. இவர் வாக்குறுதியே இப்ப மக்கள் நம்பணும் அப்படின்ட்டு இருக்காரு. பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை அந்த கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறதையும் நேற்று தொடங்கி வச்சிருக்காரு. மும்மொழி கொள்கை அவசியம்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, இது மக்கள்கிட்டையும் நாங்கள் கேட்க போறோம், அவங்க வேணும்னு தான் சொல்லுவாங்க, 1 கோடி கையெழுத்து வாங்கி காட்டுறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. சமகல்வி உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது டிஜிட்டலாவும் கையெழுத்து போடலாம்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் வச்சா எங்க இருந்து வேணாலும் போடலாம், 1 கோடி வந்துடும். இப்ப ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல, வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் அங்க பண்ண போறோம்ட்டு நம்ம பார்த்தோம். ராஜஸ்தான், பீகார் எல்லா இடங்களும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் கையெழுத்துங்கிறப்ப ரொம்ப சுலபமா தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அவங்க மிஸ்டு காலே 70 லட்சம் பேரை செத்தாங்க. தமிழிசை வந்து இங்க மாநில தலைவராக இருந்தப்ப அவங்களுக்கு மொத்த ஓட்டை தமிழ்நாட்டுல 70 லட்சமா வருமானு கேட்டா அது பெரிய கேள்விதான். ஆமா, ஆனா என்ன அப்படின்னா, இன்னைக்கு தெலுங்கிசை தமிழிசை வந்து கையெழுத்து இயக்கத்து மக்கள்கிட்ட போறப்ப காவலர்கள் ஒன்று கொண்டோன்னே, நான் என்ன தீவிரவாதியாப்பா, எதுக்குப்பா இப்படி எல்லாம் சுத்தி நிக்கிறீங்க, நீங்க என்னப்பா வேணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதான் அனுமதி வாங்காம நீங்க வந்துட்டீங்க மேடம் சொல்லி அவங்கள கைதும் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. கையெழுத்து இயக்கம், நாங்களே வந்து 4 வீட்டுக்கு போய் கையெழுத்து வாங்குறோம் அப்படின்ட்டு இருக்காரு. அது நீங்க செட்டப் பண்ண வீடு தானே அப்படின்னு சொல்லி திமுகலன்னு சொல்லுவாங்க. பட் இவர் வந்து நாங்க கையெழுத்து வாங்க தடுக்கிறாங்க, இதெல்லாம் கண்டனத்துக்குரியது அப்படின்ட்டு இருக்காரு அண்ணாமலை. ஓகே, இப்ப தெலுங்கிசை அவங்க தெலுங்கானா மாநிலத்துல இருந்தாங்க, அதனால அப்படி வருது. அப்ப ஈவினிங் வந்து மண்டபத்துல வச்சு விட்டுருவாங்க. நாளைக்கு திரும்ப கையெழுத்து வாங்கன்னு போனாலும் போவாங்க, பார்ப்போம். மும்மொழி கொள்கை பத்தி மூவேந்தர் படத்துல நடிச்ச ஹீரோ வந்து பேசியிருக்காரு. மூவேந்தரா? ஏப்பா மூவேந்தர்லாம் இதுல இழுக்கிற? அவர் நடிச்ச படம் பேருங்க. இது யாருங்க அது? யாருன்னா நம்ம சின்ராசு தான், வேற யாரு வந்துட்டாரு. இப்ப வேற அப்பப்போ படத்துல நடிக்கிறாரு, திடீர்னு ஒரு பாஜக கூட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மும்மொழி கொள்கை வந்து ஏழை மாணவர்களுக்காக கொண்டு வராங்க மத்திய அரசு, அதை கூட புரிஞ்சிக்காம இந்த மாநில அரசு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் சொல்றாரு. இப்போ அதுல ஒரு லாஜிக் வச்சாங்கல்ல, இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா 10 பேர் கன்னடம்பாங்க, 2 பேர் ஒடியாம்பாங்க, 3 பேர் தெலுங்கானா, இத்தனை டீச்சர்ஸ் போட்டு முதல்ல சொல்லி கொடுக்க முடியுமான்னு ஒரு லாஜிக் வைக்கிறாங்கல்ல. அதுக்கு வந்து அவர் ஒரு லாஜிக் எடுத்துட்டு வர்றாரு. என்னன்னா, நம்ம படத்தை பார்த்தா போதுமா, அவர் படத்தை பார்த்தா தமிழ்ல தானே படம் நடிச்சிருக்காரு. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, கோவிட் டைம்ல வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்தியிருந்தோம், டெக்னாலஜி அந்த அளவு வளர்ந்துருக்கு. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துல இருந்து கூட நீங்க மாநில விட்டு மாநில ஆசிரியர்களை எடுத்து நீங்க ஆன்லைன் கிளாஸ் கூட எடுக்கலாம், வாரத்துல 2-3 நாள். அது ஒன்றும் பெரிய சவால் இல்லையே. அதுதான் கேக்குறாங்க, டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல, அப்புறம் எதுக்கு 3 மணி ஒருத்தங்க படிக்கணும்னு கேக்குறாங்க. அதான் அந்த டெக்னாலஜியில ஸ்கேன் பண்ணாலே வந்துருதே அப்படின்றாரு முதல்வர். ஆனா நாட்டாம வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நாட்டாம தீர்ப்பு தான் செல்லுங்கிறாரா? இதெல்லாம் ஒரு ஐடியா எத்தனை மணிக்கு கனவுல வந்து சொல்றாங்கன்னே தெரியல. புதுசா கனவு தானே கிளம்பி வந்துடுறாங்க நாட்டாம. ஆமா, டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால ரம்மி ஆட்லாம் அடிச்சாரு, நீங்க போன்லயே ரம்மி விளையாடுங்கன்னு. அவர் வந்த மேடையில கூட ரம்மி நாயகன் வாழ்கன்னு கத்திட்டாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு.
நேத்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்துக்கிட்ட ஈரோடுல நடந்த அந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல சேர்லாம் பறந்துச்சு. அதே மாதிரி விருதுநகர்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நடந்துச்சு. அதுல வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து கலந்துக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு பொன்னாடை போர்த்த நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வரிசையில் இல்லாம வந்துட்டாராமா. அவர் பொன்னாடை போர்த்த வந்தப்போ அவர் கன்னத்திலேயே வந்து அரைஞ்சிட்டாரு. இது ஒரு பரபரப்பாயிடுச்சு அந்த இடமே. அந்த ஒழுக்கத்தை கெடுக்கிற மாதிரி வந்திருக்காரு அந்த இத. வரிசையில நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. இவர் முதல்ல அவர் ஒழுக்கமா நடந்துக்கிட்டாரா, ஆவின்ல முறைகேடு பண்ணி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஓடி போனாப்புல. ஆமா, கடைசியில புடிச்சாங்க அவரை. இவர் வந்து வரிசையில வர்றது மட்டும்தான் இப்ப கரெக்டா பாப்பார் போல, மத்ததெல்லாம் வரிசை கட்டி இது பண்ணிருந்தாரு. இவர் வந்து என்னன்னா யார அடிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த பகுதியோட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமார் அவரை தான் அடிச்சிருக்காரு. அவரு கொஞ்சம் கோபமாயிட்டாரு. நம்ம இத்தனை காலமா கட்சியில இருக்கோம், நம்ம மேலே கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிருக்காரு. இருந்தாலும் அவரை கொஞ்சம் அப்படி பொத்துனாப்புல கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் தான் வந்து ஆக்ஷன் சீன்ல இறங்கியிருக்காப்புல கேடி ராஜேந்திர பாலாஜி. இதுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அது இல்லாம ஒரு பெரிய தியாகம் பண்ணிருக்காப்புல ராஜேந்திர பாலாஜி. பழைய பகன்னு நினைக்கிறேன், இதை சொல்லி அடிச்சிருவோம்னு அடிச்சிருக்காரு. ஆனா ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி மேடையில வச்சு இப்படிலாம் நடந்துக்கிறாரு. இதெல்லாம் ஒரு மோசமான இதெல்லாம் மேடையில நம்ம பாக்குறது. பார்க்காதப்ப ரெண்டு கட்சியிலும் சேர்ந்து என்னென்ன பண்றாங்க, என்னென்ன குத்துடிக்கிறாங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் வெளிச்சம். சரி, இன்னொன்னு என்னன்னா, செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டு அமைச்சரா இருக்காரு. எப்படி நீங்க உடனே அமைச்சராயிட்டீங்க, ஜெயிலுக்கு வந்தோடனே அந்த வழக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சூழல்ல இடி வந்து கிளம்பி இறங்கியிருக்காங்க. கரூர்ல அவருடைய நண்பர்களுடைய வீடு, அலுவலகம் எல்லாமே ரைடு. 25க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஒப்பந்ததாரர் சங்க, குங்கு மெஸ்ஸு, அதே மாதிரி சக்தி மெஸ்ஸு, எல்லார் வீட்லயும் வந்து ரைடு போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மெஸ் இப்ப சாப்பாடுலாம் போடுவாங்க, ரைடு வந்தா இப்ப சாப்பாடு பண்ற இடத்துல போய் ரைடுலாம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தான் தெரியுது. என்னன்னா, இந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே அமலாக்கத்துறை ரைடு நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் அவரோட அந்த மதுபான ஆலை, அந்த நிறுவனம் அக்கார்டு டிஸ்டிலரிஸ் அண்ட் பிவரேஜஸ், அந்த நிறுவனம் இங்க பாண்டி பஜார்ல இருக்கு. அங்கேயும் வந்து இடி ரைடு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி எஸ்என்ஜே இவங்களும் மது ஆலை தான் நடத்திட்டு இருக்காங்க. அந்த நிறுவனத்திலையும் ரைடு நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ டாஸ்மாகை சுற்றி ஒரு ரைடு வந்து போயிட்டு இருக்கு இடி. ஸோ அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை வந்திருக்காங்க. என்னென்ன காட்சியெல்லாம் மாறப்போகுதுன்னு தெரியல, அண்ணாமலை சொன்ன மாதிரி. ஓகே, ஒரு பக்கம் என்னன்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பத்தி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய மாநிலங்கள்ல இருந்து உதயநிதி மேல் வழக்கு வந்து போடப்பட்டிருந்தது. இப்போ உச்சநீதிமன்றம் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. புதிய வழக்கும் போடக்கூடாது இந்த வாரத்தில் சொல்லிட்டு அதுக்கும் வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க. ஓகே, பிரபல பாடகி கல்பனா அவங்க வந்து தற்கொலை முயற்சிக்கு முயன்றாங்களா ஒரு கேள்வியோட நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க சார்பில் விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தூக்கம் வரலையா, தூக்கம் வராத காரணத்தினால தூக்கம் மாத்திர அளவுக்கு மீறி தான் எடுத்துட்டு இருந்திருக்காங்க, அதனால தான் அப்படி நடந்துருச்சு, மற்றபடி தற்கொலை முயற்சிலாம் இல்லைங்கிற விளக்கமும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க சீக்கிரம் வந்து பழையபடி மீண்டு வந்து அந்த கணீர் குரலால பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தணும். அதுதான் எல்லாருடைய ஆசையுமே. இன்னொரு பக்கம் வந்து ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இளையராஜா லண்டனுக்கு வந்து கிளம்பிட்டாரு. மார்ச் 8ஆம் தேதி அந்த சிம்பனி வெளியிட போறாங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு மட்டும் பெருமை இல்லை, இது நம்ம நாட்டுக்கே பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பீத்தோவன், மொசாட் போன்ற கலைஞர்கள்லாம் பண்ண ஒரு விஷயத்த நம்ம ஊர்ல இருந்து போய் இசைஞானி பண்ண போறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம்தான். ஆமா, நம்ம அன்னைக்கு வாழ்த்து சொன்னோம், முதலமைச்சர் போய் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு திருமாவளவன், சீமான், சிவகார்த்திகேயன் எல்லாரும் போய் வந்து வாழ்த்து சொன்னாங்க. ஆமா, திரும்பியும் அவருக்கு வாழ்த்து நம்மளும் சொல்லிக்குவோம். நாளை மறுநாள் அது கேட்க நான் ரொம்ப அவளோட காத்திருக்கேன். சிம்பனியை கேட்போம். மொபைல் ஃபுல் சார்ஜ் ஆகியிருக்குன்னு நம்பி சந்தோஷமா போன் எடுக்கிறப்ப சார்ஜர் சுவிட்ச் போடாத மொமெண்ட் அப்படியே கத்துவாங்க. ஆக்சுவலி நானும் இந்த டைம் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். வாழ்வதற்கு செலவு மிக குறைவு, அடுத்தவனை போல வாழ்வதற்குத்தான் செலவு மிக அதிகம். அடப்பாவிகளா, கப்பு ஜெயிச்சா ஓப்பன் வேன்ல ஊர் ஊரா கூட்டிட்டு போய் என்னாலதான் ஜெயிச்சாங்கன்னு மோடி விளம்பரம் பண்ணி வெறுப்பேத்த போறது தெரியாம இப்படி அநியாயமா பிசிசிஐ டீமுக்கு பயிர் விட்டுட்டு இருக்கீங்களேடா. இந்திய பொருட்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் பரஸ்பர வரி. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜி சட்டம் போடுறது நண்பனா இருந்தா வரி கட்டுறது கூட வெளியே தெரியக்கூடாது. பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம், அவருடைய நண்பரையும் சேர்த்துக்கலாம் ட்ரம்ப்பையும்.
ட்ரம்ப்பா? ஓகே. நீயும் உனக்கு நண்பர்னு வந்தாலே எங்கேயோ போயிடுது இல்ல. குஜராத் பக்கம் போகுது அப்படியே மனசு. சரி. ஓகே நண்பா, நீயும் நானுமா இப்பதான் வந்தேன். வந்து ஏதோ நீங்க சொன்னீங்க எனக்கு புரியாமலாம் பின்னாடி இருக்க அந்த 2 பேர்கிட்ட 2 டிரான்ஸ்லேஷனா கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா சீனாட உக்ரைன் கூட அப்படிலாம் கத்தி கத்தி பேசினாங்க உங்ககிட்ட. நான் அப்படிலாம் ஏதாவது பேசினேன் நானு? எவ்வளவு அமைதியா இருந்தேன் நானு. இருந்தாலும் எங்களுக்கு வரி போடுறீங்களே நீங்க, என்ன நண்பா அது? அதான் நண்பா நீயும் நானுமா என்ன நண்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு பிரதமர் மோடி. ஓகே. அதனால நண்பா நீயும் நானுமா என்ன இந்தியா சார்பில் நடவடிக்கை எடுக்க போறாங்களாம். நடவடிக்கைன்னா வந்து பேச்சுவார்த்தை. ஏன்னா பியூஷ் கோயல் அங்கதான் போயிருக்காப்புல. ஏன்னா ட்ரம்ப்பும் மோடியும் இந்த ஒப்பந்தம்லாம் போட்டிருந்தாங்களா. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் யாருன்னா பியூஷ் கோயல் தான். அதனால அவர் அங்க போய் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற சூழல் இப்படி வரி போட்டவொடனே இதை சமாதானப்படுத்துற முயற்சியில ஒரு சுமூகமா வந்து முடிவு ஏற்படுற முயற்சியில பியூஷ் கோயல் வந்து இறங்கி இருக்கலாம். ஆமா, ஏப்ரல் 2 வரையும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஜி வந்து ஒரு ஏப்ரல் 1 போட்டா ஏப்ரல் ஃபூல் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் தள்ளி வச்சிருக்காரு அவரு. ட்ரம்ப் வந்து ஏப்ரல் 1 போட்டா கூட நீங்க சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்குவீங்க, அதனாலதான் 2 அப்படின்ட்டு இருக்காரு. அதையும் நான் நிறுத்தி காட்டுவேன் இருக்காரு ஜி. ஸோ இப்போதைக்கு நண்பா நீயும் நானுமாவா? ஆமா. ஓகே, நன்றி. மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர் தன்னிகர் இல்லா முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு. ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுகன் நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.